ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வேஸ்ட்டான சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் எப்படி வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் அது கூட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் லிக்விடு, கம்ஃபோர்ட் பாட்டில் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து தூக்கி போடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த பாட்டிலோட பாட்டம் சைடில் மேலே ஒரு மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மார்க் பண்ண இடங்களை மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட அந்த அடிப்பாகத்தில் வந்து திருப்பி போட்டுட்டு இதில் நிறைய ஓட்டைகள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓட்டை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி உள்ளே கூட வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாம் வடியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நான் வந்து ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த விளக்குகளெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்களோடு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட டிஷ்யூ பேப்பர் எதுவும் இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு கீழே ஊற்றிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த திரி இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கேலண்டர் பேப்பர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணாத கேலண்டர் பேப்பரெல்லாம் பார்த்திங்கன்னா பல்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை வச்சு தான் வந்து இந்த ஆயிலெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த பேப்பரே வந்து உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது 2-3 கேலண்டர் பேப்பர் வந்துட்டு எனக்கு இது செலவாச்சு. இதே மாதிரி எல்லா விளக்குகளும் நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், க்ளீனாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம். வேறு ஏதாவது காட்டன் கிளாத்தெல்லாம் வச்சு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அது தனியாக நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் இந்த சாவிகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும், சரியாக வந்து அது திருகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சோப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சோப்பில் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. 2 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்திங்கன்னா அந்த பூட்டில் வந்துட்டு இந்த சாவி போடும்போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு நல்லா திருக வரும். நல்லா திருகி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதால பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த பூட்டில் சாவியை திருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மாவு பொருட்களெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இப்போ கோதுமை மாவு, மைதா மாவு இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம கரண்டியை வந்து உள்ளே போடும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்துட்டு போகவே போகாது. நான் வந்து இந்த நாட்டு சர்க்கரையில் தான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போகும்போது நமக்கு ஈஸியாக போகவே போகாது ஒரு சில டைம். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனை இந்த மாதிரி தலைகீழாக வந்து திருப்பிக்கோங்க. இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு உள்ளே வந்து போயிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போது எனக்கு ஸ்பூன் வந்துட்டு எல்லா ஸ்பூனுமே வந்து பெருசாக இருக்குது, ஆனால் பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உள்ளே போடும்போது அந்த ஸ்பூன் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் நம்ம எடுத்து இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வேணுங்கும் போது எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரப்பர் பேண்டில் வந்துட்டு போட்டு வச்சிடலாம். வீட்டில் இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கிற டைமில் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளரில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். 3 காட்டன் பால்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கம்ஃபோர்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது கலந்து வச்சுருந்த இந்த கம்ஃபர்ட் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த தண்ணியை வந்து இந்த காட்டன் பாலில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ண இந்த காட்டன் பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வார்ட்ரோப்பில் வந்துட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹாலில், கிச்சன் ரூமில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கலந்து வச்சுருந்த அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதையும் நாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கர்டைன்ஸில், அது மட்டும் இல்லாமல் அந்த டோர் மேட்டெல்லாம் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதிலெலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ரூம் ஸ்ப்ரேவும் வந்து வாங்க தேவையில்லை. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத அந்த டேப்லெட் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இதை நம்ம வந்துட்டு தேவையில்லை அப்படின்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி வந்து தூக்கி போடாதீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அந்த டேப்லெட் வந்து போட்டுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த பவுடரை ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பவுடரை அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அதில் கரப்பான் பூச்சி, பூரானெல்லாம் கூட வரும். இதில் வந்து நீங்கள் அதில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கரப்பான் பூச்சியோ பூரானோ எதுவுமே வந்துட்டு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடியும் நல்லா வளரும். இப்போது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த டானிக்கெல்லாம் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதி டானிக் வந்துட்டு அப்படியே அந்த மூடியில் வந்து ஒட்டிக்கும். மறுபடியும் நம்ம ஊற்றலாம்னு நினைக்கும் போது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த டானிக்கெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிடும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஊற்றி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி டானிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கட்டியாக இருக்கக்கூடிய அந்த டானிக்கெல்லாம் ஊற்றும்போது பாதி டானிக் வந்துட்டு அந்த மூடியிலே வந்து அப்படியே நின்றுக்கும். இப்போது இந்த மூடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி கீழே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த டானிக் மூடியில் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் டானிக் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வந்துட்டு ஒட்டவே இல்லை. இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டானிக் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத டானிக் தான், அதனால தான் நான் இதில் செஞ்சு காட்டினேன். அதே மாதிரியே இந்த யூஸ் பண்ணாத டானிக்கும் வந்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கோ இல்லை சிங்க்லேயோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சத்து டானிக்கெல்லாம் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகளுக்கெல்லாம் நீங்கள் அதை ஊற்றும் போது ரொம்பவே வந்து சூப்பராக வளரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.